Hi students, it's Faisal. Have a good day. இப்போ TN plus 2 mathematicsல example 11.18 எடுத்துக்காட்டு 11.18 என்னன்னு பார்க்க போறோம். Question என்ன அப்படின்னு சொன்னா find the mean and variance of the random variable x. Find the mean and variance of the random variable x. சரிங்களா? மீன் அப்படின்னு சொன்னா நமக்கு என்னன்னு தெரியும். மீன் அப்படிங்கிறது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஒண்ணுதான். அது மீன் அப்படின்னு சொன்னா e of x. சராசரி இருக்கு இல்லையா, இந்த சராசரி அப்படின்னா மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் தான் மீன். சரிங்களா? அப்ப e of x. வேரியன்ஸ் நமக்கு தெரியும். வேரியன்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு e of x ஸ்கொயர் மைனஸ் e of x ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். e of x ஸ்கொயர் மைனஸ் e of x ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா வேரியன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. whose probability density function நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராப்ளம் எக்ஸாம்பிள் 11.17 11.16 இந்த ரெண்டுலயுமே டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் தனிநிலை சார்பு மாறிகளை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் நம்ம. சரிங்களா? இப்போ வந்து நிகழ்தகவு அடர்த்தி சார்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி உள்ள ரெண்டுமே நிகழ்தகவு நிறை சார்பு கொடுத்துருப்பாங்க, டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள், ஓகேங்களா, டென்சிட்டி ஃபங்க்ஷன் அடர்த்தி சார்பு என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க. ஓகே ரைட். ஸோ இப்போ அடர்த்தி சார்பு கொடுத்தா நம்ம ஏற்கனவே டிஸ்கிரீட்டுக்கும் கண்டினியூஸ்க்கும் வித்தியாசம் தெரியும். டிஸ்கிரீட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணுவோம், எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸ் அப்படின்னு சொன்னா இன்டகிரேட் பண்ணுவோம், எல்லாத்தையுமே தொகையிடல் பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம. சரிங்களா? ஸோ இப்போ கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ங்கிறத இந்த தொகையிடல் மெத்தட் பயன்படுத்த போறோம். சரிங்களா? ஓகே ரைட். ஸோ முதல்ல கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு lambda e power minus lambda x for x greater than or equal to 0. Greater than or equal to 0. ஓகேங்களா? 0 for otherwise. அப்படியே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஒரு நம்பர் லைன் எடுத்தோம் அப்படின்னா, ஒரு நம்பர் லைன் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த நம்பர் லைன்ல இது வந்து ஒரு மைனஸ் இன்ஃபினிட்டி, இது வந்து ஒரு பிளஸ் இன்ஃபினிட்டி எடுத்துக்கிட்டீங்க. இது வந்து 0 அப்படின்னீங்கன்னா 0வில் இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், 0க்கு மேல கிரேட்டர் than or equal to 0 தானே. அப்போ 0ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும், இன்ஃபினிட்டி வந்து எப்பவுமே ஓப்பன் பிராக்கெட் தான். ஸோ அப்போ 0 இன்க்ளூடட் இன்ஃபினிட்டி வரைக்கும் lambda e பவர் மைனஸ் lambda x இதான் வந்து f of x ஓட வேல்யூ. மற்ற எல்லா இடத்துலையுமே 0. அப்போ என்ன அர்த்தம்? 0க்கு லெஃப்ட்ல போறாவே ஃபங்க்ஷனோட வேல்யூ 0ன்னு அர்த்தம். இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரைட். இப்போ கொடுத்துட்டு முதல்ல மீன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம மீன் எழுதுவோமா? therefore மீன் subdivision 1. ஓகேவா? மீன் அப்படிங்கிறது is nothing but e of x. சரிங்களா? கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் e of x க்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி x இன்டு f of x இன்டு dx. இவ்வளவுதான். அங்க டிஸ்கிரீட்ல என்ன செஞ்சோம், நம்ம x ஐயும் f of x ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம். ஒவ்வொரு x ஐயும் அதோட f of x கூட மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் மொத்தமா ஆட் பண்ணியிருப்போம், கூட்டியிருப்போம். சரிங்களா? இங்க என்ன செய்யணும்னா x ஐயும் f of x ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணிக்கும். இங்க வந்து தனித்தனியா கிடைக்காது x f of xங்கிறது, நமக்கு ஒரே f of x தான் நமக்கு கிடைச்சிருக்கும். அதனால கிடைச்சக்கூடிய f of x ஐ x ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு மொத்தத்தையும் ஆட் பண்ணி மொத்தத்தையும் இன்டகிரேட் பண்ணியிருப்போம் இங்க. சரிங்களா? அங்க தனித்தனியா கிடைக்கிறதுனால எல்லாத்தையுமே தனித்தனியா மல்டிப்ளை x ஐயும் f of x ஐயும் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருப்போம். இங்க ஒரே f of x தான். ஸோ அந்த f of x கூட x மல்டிப்ளை பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணுவோம். அவ்வளோ விஷயம். சரிங்களா? ஓகே. இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டில f of x. பட் என்னோட f of x 0 டு இன்ஃபினிட்டில மட்டும்தான் டிஃபைன்டா இருக்கு. மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0ல ஃபங்க்ஷன் வேல்யூ 0. அப்போ இந்த மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டியை ரெண்டு இன்டகிரலா பிரிக்கலாமா? இப்படி மைனஸ் இன்ஃபினிட்டி டு 0 ஒரு இன்டகிரலாகவும் பிளஸ் 0 டு இன்ஃபினிட்டி இன்னொரு இன்டகிரல் ரெண்டா பிரிச்சுக்கலாமே. இந்த நம்பர் லைன் படி கொடுத்துருக்க f of x அப்படிதான் கொடுத்துருக்காங்க. 0க்கு ரைட் சைடு ஒரு ஃபங்க்ஷனும் 0க்கு லெஃப்ட் சைடு பூரா 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 0க்கு லெஃப்ட் சைடு இந்த இன்டகிரல்ல f of x ஓட வேல்யூ 0. அப்போ இந்த f of x க்கு பதிலா 0 போட்டா x into 0 எல்லாமே 0 ஆயிரும், 0 dx. அடுத்து 0 டு இன்ஃபினிட்டி இந்த இன்டர்வல்ல f of x ஓட வேல்யூ lambda e பவர் lambda x. இந்த f of x க்கு பதிலா lambda e பவர் மைனஸ் lambda x. இந்த x அப்படியே இருக்கும். அப்போ x into lambda e பவர் மைனஸ் lambda x. ஓகே ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இதை இன்டகிரேட் பண்ண போறோம். இந்த இன்டகிரல் வேல்யூ மொத்தமா 0 ஆயிரும். ஸோ அப்போ அதை விட்டுறலாம். இந்த இன்டகிரல்ல இந்த lambda இருக்குல்ல, இது வந்து கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது. இந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட். அப்ப என்ன சொல்லலாம், இன்டகிரல் விட்டு வெளியில எடுத்துடலாம். அப்ப lambda இன்டகிரல் வெளியில போச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது 0 டு இன்ஃபினிட்டி x e பவர் மைனஸ் lambda x இன்டு dx. இதான் ரிமைனிங் இருக்கிற டேர்ம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த இன்டகிரலுக்கு நம்ம 9th சாப்டர்ல எக்ஸாம்பிள் 9.44
சரிங்களா? எக்ஸாம்பிள் 9.44 காமா இன்டெக்ரல் சொல்லி படிச்சிருப்போம். இந்த காமா இன்டெக்ரலோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா இன்டெக்ரல் 0 to infinity e power minus ax x power n dx இருந்துச்சுன்னா e power minus ax x power n dx இருந்துச்சுன்னா இந்த x உடைய பவர் இருக்கு இல்லையா அதுக்கு ஃபேக்டோரியல் n ஃபேக்டோரியல் பை இங்க இருக்கிற x உடைய கோஎஃபிஷியன்ட் a பவர் n plus 1 அப்படின்னு போடுவோம். இந்த n-ங்கிறது x உடைய பவர்ல உள்ளது. இந்த ரெண்டு n-மே x உடைய பவர்ல உள்ளது. இந்த a-ங்கிறது e power ax ல x உடைய கோஎஃபிஷியன்ட். அந்த a மட்டும் தான் இருக்கும் மைனஸ்லாம் விட்டுருவோம். e power minus ax ல x உடைய கோஎஃபிஷியன்ட் a இருக்குல அந்த a மட்டும் கீழ எடுத்துப்போம். மைனஸ் x விட்டுருவோம். சரிங்களா? சோ அப்போ n ஃபேக்டோரியல் பை a பவர் n plus 1 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மென்ட் படிச்சிருப்போம் நம்ம. ஓகே 9.44 எக்ஸாம்பிள்ல இப்படி படிச்சிருப்போம் நம்ம. சோ இப்போ அதை நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க இங்க x பவர் n இருக்குதா? இந்த x பவர் n இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குன்னா x பவர் 1 இருக்கிறதா எடுத்துக்கலாமா? அப்ப n equal to 1. ஓகேவா? அதே மாதிரி e பவர் மைனஸ் ax மைனஸ் a இருக்க வேண்டிய இடத்துல லாம்டா இருக்கு. இந்த a க்கு பதிலா இங்க லாம்டா இருக்கு நமக்கு. சோ அப்ப இது எப்படி எழுதிக்கலாம்? வெளியில ஏற்கனவே ஒரு லாம்டா இருக்கு. இந்த லாம்டா வச்சுட்டு இப்போ இந்த ஈக்குவேஷன்ல இந்த ரிசல்ட்ல n க்கு பதிலா 1 a க்கு பதிலா லாம்டா. n க்கு பதிலா 1 a க்கு பதிலா லாம்டா. அப்ப என்ன ஆகும்? 1 ஃபேக்டோரியல் பை லாம்டா பவர் 1 plus 1 ஆயிருமா? 1 plus 1. சரிங்களா? நமக்கு தெரியும் 1 ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து 1 தான். அப்போ லாம்டா into 1 by lambda square. லாம்டா பவர் 1 plus 1 2 ஆயிரும். ஸோ லாம்டா ஸ்கொயர் கட் பண்ணியாச்சுன்னா ஒரு லாம்டா. அப்போ ஆன்சர் வந்து 1 by லாம்டா. e of x ஓட வேல்யூ வந்து 1 by லாம்டா. இதுதான் நமக்கு தேவையான மீன் சராசரி. சரியா? சராசரியோட மதிப்பு இவ்வளவுதான் இங்க. ஓகே ரைட். ஸோ அடுத்து பரவல் படி கேட்டிருக்காங்க இல்லையா? நமக்கு தெரியும் பரவல் படி கண்டுபிடிக்கிறதா இருந்தா e of x ஸ்கொயர் நமக்கு கண்டுபிடிக்கணும். அப்படிதானா? நவ் இப்பொழுது தமிழ்ல இப்பொழுது அது இங்கே எழுதிக்கலாம். அடுத்து e of x ஸ்கொயர். e of x க்கு என்ன எழுதணும்? x into f of x எழுதணும் இல்லையா? அப்ப e of x ஸ்கொயர் அப்படின்னு சொன்னா x ஸ்கொயர் into f of x அவ்வளவுதான். x square into f of x dx. இங்க x into f of x போட்டிருப்போம். இங்க x square into f of x for minus infinity to plus infinity. நமக்கு தெரியும் minus infinity to plus infinity ரெண்டா பிரிக்கலாம். எப்படி? minus infinity to 0 plus 0 to infinity ரெண்டா பிரிச்சுக்கலாம். minus infinity to 0 ல function value 0ங்கிறதுனால 0 dx. 0 to infinity ல function value வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க? lambda e power minus lambda x. சரிங்களா? சோ அப்போ இங்க ஒரு x ஏற்கனவே இருக்கும். lambda x square தர்க்கல இந்த x square இருக்கும். f of x க்கு பதிலா lambda e power minus lambda x into dx. இந்த f of x க்கு பதிலா 0 to infinity இன்டர்வல்ல. சோ ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் வேல்யூ 0 அப்படிங்கறனால டைரக்டா செகண்ட் இன்டெகிரல்ல இந்த lambda வெளியில எடுத்துடலாமா? அது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கான்ஸ்டன்ட்ங்கறனால அது வெளியில எடுத்துக்கறேன். இன்டெகிரல் 0 to infinite. சோ ஒரு x square e power minus lambda x into dx. Similar the same formula மேல எழுதிருக்கோம் இல்லையா? இதே ஃபார்முலா அடிப்படையில் இருக்காது பாருங்க. x ஸ்கொயர் n க்கு பதிலா 2 இருக்கு, a க்கு பதிலா லாம்டா இருக்கு. அப்ப என்ன செய்யலாம்? n ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் பை a க்கு பதிலா லாம்டா பவர் 2 plus 1. நமக்கு தெரியும் 2 ஃபேக்டோரியல்னா 2 தான். அப்போ முன்னாடி ஒரு லாம்டா இருக்கு. சரியா? இந்த லாம்டாவை தனியா எழுதிக்கணும். இந்த லாம்டாவை தனியா எழுதிக்கிறேன். 2 ஃபேக்டோரியல் பை சம்திங். அதே மாதிரி இந்த லாம்டா வெளியில தனியா இருக்கும். இப்போ 2 ஃபேக்டர் வேல்யூ 2 டிவைடட் பை லாம்டா பவர் 3 னு எழுதிக்கலாமா? 2 plus 1 3 ஆயிடும். சோ லாம்டாவையும் லாம்டா பவர் 3யும் கட் பண்ணியாச்சுனா ஒரு லாம்டா ஸ்கொயர். ஓகேவா? சோ அப்ப e of x ஸ்கொயரோட வேல்யூ வந்து therefore e of x square equal to 2 by lambda square. சரியா? e of x ஓட வேல்யூ வந்து 1 by lambda, e of x square ஓட வேல்யூ வந்து 2 by lambda square. அப்ப டைரக்டா பரவல் படி வேரியன்ஸ் போயிரலாமா? therefore variance of x பரவல் படி. சரிங்களா? variance of x க்கு ஃபார்முலா என்ன? e of x square minus e of x the whole square. e of x square இந்த இருக்கு இல்லையா? e of x square ஓட வேல்யூ என்ன கிடைச்சது நமக்கு? 2 by lambda square minus e of x 1 by lambda the whole square.
e of x க்கு ஹோல் ஸ்கொயர். சரி, ரெண்டு ஸ்கொயர் வித்தியாசப்படுத்தி காட்டணும். இங்க லாம்டாக்கு டைரக்டாவே ஸ்கொயர் இருக்கும், இங்க 1 by லாம்டாக்கு ஹோல் ஸ்கொயர். சோ எப்படி எழுதிக்கலாம்? ஒரு 2 by லாம்டா ஸ்கொயர் மைனஸ் இந்த ஸ்கொயர் உள்ள வந்துச்சுன்னா இது 1 by லாம்டா ஸ்கொயர் ஆயிடும். 1 ஸ்கொயர் by லாம்டா ஸ்கொயர். 1 ஸ்கொயர் 1ங்கறத அப்படியே வச்சுக்கலாம். ரெண்டுக்குமே டினாமினேட்டர் சேமா இருக்கறதால நியூமரேட்டர் அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணலாமா? 2 minus 1 by lambda square equal to 1 by lambda square. Okay, so அப்போ variance பரவல் படி, therefore variance of x equal to 1 by lambda square. X in பரவல் படி, x இனுடைய பரவற்படி அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். அப்போ variance of x equal to 1 by lambda square. இதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். ஓகே, இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோட அடுத்த வீடியோவில் நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.